தேன்வழி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். மயிலிறகு பற்றி நம்ம ஒரு சின்ன பதிவு பார்க்கலாம். ஆண் மயில் நல்ல ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நைட் நேரத்தில் இறகு இது முத்திருச்சுன்னா உதிர்த்து விடு. மயில் இறகு லேசாக ஒவ்வொரு சமயத்துக்கு ஒவ்வொரு இறகு அப்படியே விட்டுட்டு போகுது. அது நம்மளுக்கு எந்த கணக்கும் வராது. ஆனால் மொத்தமாக அதிகமாக ஒரு இடத்துல பௌர்ணமி அன்னைக்கு, அது எல்லா பௌர்ணமி தவறாமல் இல்லை, ஏதோ ஒரு அதுக்கு தெரியுங்க இயற்கை தானாக அதிகமான இறகு ஒரு குமிஞ்ச மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு போகுது. அந்த இடம் பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள இடமாக தான் இருக்கும்னு செவிவழி செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பெரியவங்களும் சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த மண் பகுதி அந்த அதிகமாக குமிஞ்ச மாதிரி இருக்குங்கள மயிலிறகு, அந்த மண்ணில் ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் வச்சா ஐஸ்வர்யம் பெருகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இறகு வீட்டில் வச்சுருப்பாங்க, கோயில்கள் அதிகமாக வச்சுருப்பாங்க. இது நல்ல வைப்ரேஷன் தரும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதோட இது மருத்துவ குணம் படைத்தது. குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்காவது நெஞ்சு சளி இருந்ததுன்னா இந்த மயில் இறகை இந்த மாதிரி இருக்கிற பாருங்க, இது இது மாதிரி எடுத்து ஒரு கரண்டியில் வச்சு, இந்த வெள்ளையாக இருக்குதுங்களா அந்த பகுதியெல்லாம் இந்த இறகு மாத்திரம் அது ஒரு கைப்பிடிக்கு எடுத்து ஒரு கரண்டியில் அடுப்பில் நல்லா சூடு பண்ணோம்னா சாம்பல் மாதிரி வரும். அந்த சாம்பலை நைஸாக தொட்டு பார்த்துட்டு நைஸாக இருந்ததுன்னா அதில் நல்ல சுத்தமான தேனில் கலந்து, குழந்தைகளாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூனு, பெரியவங்களாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவு கூட சாப்பிட்லாம். அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அதிகம், 1/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சாப்பிட்லாம். இது டெய்லியும் கொடுக்கக்கூடாது. அந்த சளி நேரத்தில் மாத்திரம் ஒரு 3 நாளைக்கு கொடுக்கலாம். இதில் இயற்கையாகவே துத்தநாக சத்து இந்த மயில் இறகுல இருக்குங்க. இந்த வெள்ளையாக இருக்குதுங்கள இந்த தண்டு யூஸ் பண்ணப்படாது. முதல்ல சொன்ன மாதிரி இந்த இறகு தாங்க. இந்த கண் இல்லாமல் இந்த கண்ணை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற இறகுகள் இருக்குதுங்கள, இந்த நூலாக தெரியுது பாருங்க, இதை தான் நம்ம மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணணும். மழை வருதுன்னு சொன்னாவே நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மயிலெலாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தொகையை விரித்து அது ஒரு மாதிரி ஆடுங்க. அப்போ பார்த்தாலே மேகத்தை பார்த்துட்டு கருமேகம் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நம்மளுக்கு அறிகுறி மழை வர்றதுக்கான, ஒரு வாரத்தில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கூட அது மாதிரி தான் நடக்குதுங்க. நாட்டு வைத்தியத்தில் குழந்தைகளுக்கும் கூட ஒரு காய்ச்சல் பயந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் கூட ஒரு சில பேர் வைத்தியம் பண்ணுவாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த மயில் இறகுல ஒரு ஏதோ மந்திரம் சொல்லி நெய் விடுவாங்க. அது ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிறதானுங்க அப்படி பண்ணுறாங்க. அது ஒரு சக்தி தாங்க. இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கூட செஞ்சு விற்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இயற்கையாக இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் சேகரித்து வீட்டில் வச்சுக்கலாம், மருத்துவத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் பார்க்க அழகாகவும் இருக்குது பாருங்கள். இறைவன் படைப்பில் என்ன ஒரு விதமான அந்த அது கண் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மயில் இறகுல பாருங்க, மேலே இருக்கிறத கண் இருக்கிற இறகுன்னு சொல்லுவாங்க. அது அழகு பாருங்கள், எத்தனை கலர் இருக்குது பாருங்கள். இதுதாங்க இந்த கலர் நம்ம உருவாக்க முடியுங்களா? இயற்கையின் படைப்பில் என்ன அதிசயம் பாருங்கள். காட்டுகளில் முட்டை விடுங்க. ஆனால் ஆண் கோழி அந்த பக்கமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தோம்னா பெண் கோழி முட்டை விட்டுக்கிட்டு இருக்குது, அடைப்படுத்திருக்கு. ஆனால் கிட்ட போகவே முடியாதுங்க. அது இல்லாதப்போ போய் பார்த்தோம்னா பெரிய முட்டையாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய உருளைக்கிழங்கு மாதிரி நல்ல வாத்து முட்டையை விட இன்னும் அவ்வளோ பெரிய முட்டையாக இருக்கும். நம்ம கிட்டவே அது விடாதுங்க. அது முட்டையெல்லாம் எடுக்கிறதுக்கு அவ்வளவு கண்காணிப்பாக இருக்குங்க. அது கொத்தி போடுங்க. அதனால தான் மயில் அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது பண்ணவும் கூடாது. சட்டப்படி மயிலை பிடிச்சா சட்டப்படி அது குற்றா. அதனால் அந்த மயில் அதனால் இவ்வளவு பெரிய இருக்குது. அது தென் தமிழகத்துலனா விவசாயத்தை அதிகமாக அழிச்சாலுமே அந்த மயிலை ஒன்றும் பண்ணுறதில்ல. அது வாட்டுக்கு இயற்கையாக பெரிய கிடக்குதுங்க. பிளாஸ்டிக்கில் அப்படி ஒன்றும் நல்ல வைப்ரேஷன் இருக்காதுங்க. அந்த பிளாஸ்டிக் பார்த்தா இதே மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஒரு கோயிலுக்கெல்லாம் போனோம்னா கிடைக்கி வாங்கிட்டு வரலாம். ஆனால் அதுக்கு வறுத்து சாம்பலாக்கி குழந்தைகளுக்கு எதுக்கு மருத்துவத்துக்கு பயன்படுத்திடாதீங்க. அந்த மயில் கோழி குஞ்சு வச்சு வெளியே கூட்டிகிட்டு வரும்போது குஞ்சை பார்க்கவே
எப்படியோ இருக்குது, இது என்ன இப்படி இருக்குதுன்னு தெரியும் பார்க்க. ஆனால் அது பெருசாகி வளர வர என்ன அழகு பாருங்கள். அந்த மயில் பார்த்தாலே பெரிய அழகாக தெரியுதுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.